ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டே 17 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டே 17 வந்து உங்களுக்கு ஜர்தோசிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி நான் காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது தான். நல்லா வந்து தின்னாக இருக்கும் இந்த ஜர்தோசி, ஓகேங்களா. இதை வந்து இன்னொரு ஜர்தோசி இருக்குது, இது வந்து நக்ஷின்னு சொல்லுவாங்க. கோரா நக்ஷி எது வேணாலும் சொல்லலாம். இதை விட இது வந்து நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இதனோட ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தின்னாக இருக்கிறத விட இதனோட ஹோல்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லாவே ஈஸியாக உள்ளே போயிட்டு வரும் நீடில். பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாது. இதனோட ஹோல் வந்து அவ்வளோ மெலிசாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தான் உள்ளே போகும், இவ்வளோ தான் உள்ளே போகும், அதுக்கு மேலே உள்ளே போகாது. ஸோ இதுதான் இதனோட டிஃப்ரென்ஸு. நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே உங்களுக்கு வந்து இந்த ஜர்தோசியில் தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு அது வரல மேம், நான் வேறு எப்படி இதை கற்றுக்கிறது அப்படின்னா நீங்கள் இந்த பெரிய ஜர்தோசியை வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் நார்மலான நீடில்லையும் நீங்கள் இதை பண்ணலாம். ஜர்தோசி இந்த நீடில்லையும் ஆரி ஒர்க் பண்ணுற நீடில்லையும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து 12, 13, 14, 23, 24 எல்லா சைஸ்லேயும் இது உள்ளே போகும், ஓகேங்களா. குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கட் பண்ணி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஜர்தோசி வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ ஜர்தோசி எப்பயுமே நீங்கள் கட் பண்ணும்போது ஜர்தோசிக்குன்னு தனியாக ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. அது நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். உங்களுக்கு எட்ஜில் வந்து நமக்கு கட் பண்ணும்போது பிசுரே தட்டக்கூடாது. பிசுறு தட்டாமல் இப்படி கட் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த பிசுறும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்மளால் இங்கே கரெக்டாக இந்த ஸ்டிச்சஸை போட முடியும். இல்லை ஏதாவது பிசுறு தெரிஞ்சதுன்னா உங்களால் வந்துட்டு அது கண்டிப்பாக வேறு ட்ரெஸ்ஸில் மாட்டி, இது ஸ்ப்ரிங்கு தானே, உருவிட்டு வந்துடும், சரிங்களா. ஸோ பிசுரே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இப்படி கட் பண்ணால் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதை இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். த்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். த்ரெட் எடுத்துக்கோங்க, அடியில் வச்சுட்டு இது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படி ஸ்டிச்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எப்பயுமே. அப்புறம் ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஈஸியாக நமக்குள்ளே போகுது. இதை வந்து நீங்கள் இப்படியே ஃபுல்லாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை வந்து இன்னொரு ஹாஃப் இதுலேயே வந்து உள்ளேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளே விட்டுட்டு பாதியில் ஸ்டிச் பண்ணுறதுனா இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. இன்னும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது சென்டராக, இந்த ரெண்டு இதுக்கும் சென்டராக நீங்கள் உள்ளே விட்டுக்கிட்டு கொஞ்சம் த்ரெட்டை, கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்து பிடிச்சிங்கன்னா கேப் விழுகாது. டைட்டாக பிடிச்சிங்கன்னா கேப் விழுகாமல் நம்மளால் அடுத்த ஸ்டிச்சை போட முடியும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸ்டிச்சு. ஸோ அடுத்து இதை லோட் பண்ணிக்கிறோம், மறுபடியும் போடுறோம். டைட் பண்ண கீழே டைட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சு போடும்போது டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த இடத்துல நமக்கு கேப்பே வராமல் அங்கே அப்படியே கரெக்டாக நம்ம அங்கங்கே ஸ்டிச் பண்ண மாதிரி நமக்கு வந்து தெரியும். இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தனித்தனியாக போட்டோங்கிற மாதிரி தெரியவே தெரியாது. இதை நீங்கள் ஜர்தோசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஜர்தோசி வாங்கி ட்ரை பண்ணலாம்.
அந்த ஜர்தோசி நமக்கு 10 மினிட்ஸ் எடுக்குதுன்னா இது ஜஸ்ட் உங்களுக்கு 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு லைன் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது தின்னாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். நமக்கு ஈஸியாக வேயாக இருக்கும் நம்மளால் இந்த ஜர்தோசியை கற்றுக்கிறதுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜர்தோசிலே நமக்கு செயின் ஸ்டிச்சு ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் நான் ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற நீடில் வந்துட்டு டார்னருங்கிற நீடில் எடுத்திருக்கோம், சைஸ் 7. இது நார்மல் ஹெம்மிங் ஊசி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஹெம்மிங் ஊசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் வந்து என்னென்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன். அதில் சிங்கிள் த்ரெட்டை இப்படி டபுளாக போட்டு நான் லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ கீழே வந்து நம்ம கீழே விடணும். இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இந்த நீடில் விடணும். நீடில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நார்மலான ஒரு சும்மா கீழே மறுபடியும் குத்தி ஒரு ஸ்டிச் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சேஃப்டிக்காக தான் இந்த இது நம்ம பண்ணுறது. கீழே குத்தி திரும்ப மேலே எடுக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா நாட் ஆகிடும், நமக்கு இது வராது, கழண்டு வராது. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஜர்தோசி இருக்குது பார்த்தீங்களா, ஜர்தோசி ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எடுத்துட்டு இந்த மாதிரி இப்போ மாதிரி உள்ளே விட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் போடணும். இந்த இடத்துல நகரக்கூடாது. அப்போ தான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி இது ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது இப்படி இந்த இடத்துல இப்படி டைட் பண்ணி பிடிச்சிட்டு இது இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கை வச்சுட்டு இந்த ஜர்தோசிக்கு உள் பக்கமாக நீங்கள் இப்படி விடணும். உள் பக்கமாக விட்டு த்ரெட் எடுத்து இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இந்த இடத்துல இப்படி விடணும். இப்படி விட்டிங்கன்னா த்ரெட் வந்து தெரியாது, உள்ளே போயிடும், உங்களுக்கு லாக் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. எவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு பக்கத்துலேயே இங்கேயே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி கேப் தள்ளி இந்த நீடில் உள்ள கீழே இருந்து மேலே எடுக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே விடணும். பார்த்தீங்கன்னா இன்னொரு லூப் ஃபார்ம் ஆகிடும். இன்னொரு லூப் ஃபார்ம் ஆகுதா, இப்படி கை வச்சு ஹோல்டு பண்ணிங்கன்னா அது எந்த இடத்துல எண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி லைட்டாக வந்து ரொம்ப தள்ளி போகக்கூடாது. இப்படி கரெக்டாக அந்த எட்ஜு எண்ட் ஆகிற எட்ஜில் நீங்கள் வந்து இந்த கர்வ் வர ஷேப்பில் நீங்கள் அடியில் இந்த நீடில் விட்டு எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுடணும். இப்படி போடும்போது அது அழகாக ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு லூப்லேருந்து ஒரு லூப் வெளியில் ஸ்டார்ட் மறுபடியும் வந்து உள்ளே விட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு நம்ம எடுக்க போகிறோம். உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பக்கத்தில் இப்படி உள்ள விடுங்க. அது ஒரு கர்வாக மாறிடும். திரும்ப வந்து
இந்த இடத்துல விட்டு கொஞ்சம் இப்படி ஹோல்டு பண்ணிங்கன்னா அது எந்த இடத்துல லூப்பாக ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். இப்படி லூப்பாக ஃபார்ம் ஆகிற இடத்துல நம்ம இதை பிடிச்சி இழுக்கணும். இப்படி இழுத்துட்டு கரெக்டாக அந்த பெண்டு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு பக்கத்துலேயே நாட் போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படியே ஒரு செயின்குள்ளே ஒரு செயின் வந்து ஓவர்லேப் ஆகி வர மாதிரி உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே விட்டுடணும். பிடிக்காமே போடுறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸ்டிச். இப்போ இப்படி நம்ம ஹோல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, கீழே ஹோல்டு பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு யூ ஷேப்பில் கர்வ் வருது பாருங்கள். அந்த கர்வை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பாயிண்ட் பண்ணி நீங்கள் உள்ளேருந்து நீடில் இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். திரும்ப அது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போடணும். இப்படி போடும்போது அந்த கலர் வந்து த்ரெட் வந்து உள்ளே போயிடும், நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேங்களா? ஸோ செயின் எல்லாமே ஒரே மாதிரி வர்றதுக்கு ஒரே சைஸில் நீங்கள் வந்து அந்த ஜர்தோசியை கட் பண்ணணும். இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி போடும்போது தான் அந்த லூப் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது வேறு இடத்துல போயிடும். அப்போ வந்து அந்த கரெக்டான ஃபார்மேஷனாக உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்படி பக்கத்துலேயே இந்த இடத்துல இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு தான் நீங்கள் போடணும். இல்லைன்னா அது வந்து அந்த யூ ஷேப் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நமக்கு அந்த செயின் ஸ்டிச் மாதிரி கரெக்டாக வராது. ஒரு கை இது மேலே ஹோல்டு பண்ணிகிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வரும், நமக்கு நீட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நான் இன்னும் நல்லா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த ஸ்டிச் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்றுக்குள்ளே ஒன்று ஓவர்லேப் ஆகி எவ்வளோ அழகாக செயின் ஸ்டிச் வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த ஜர்தோசியில் நீங்கள் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள்.
மேலே போட்டிருக்கிறது நார்மல் செயின் ஸ்டிச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செயின்குள்ளே லூப் ஓவர்லேப் ஆகி அழகாக வந்திருக்கும். இதை ஒரு நெக் டிசைனில் இதை போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஸ்டிச்சில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.